بسم الله الرحمن الرحيم. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் தனியாக இருந்து வெறுப்படைந்து விட்டார்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்காக அவர்களின் இடதுபுற விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். பிறகு அல்லாஹ் கட்டளையிட்டான், இந்த மரத்தை தவிர சொர்க்கத்தில் உள்ள மற்றெல்லா செல்வங்களையும் நீங்களிருவரும் உபயோகிக்கலாம் என்று. ஆனால் ஷைத்தான் இவர்களின் உள்ளத்தில் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்ற ஊசலாட்டத்தை போட்டு வழி கெடுத்ததால் அவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள். இதன் காரணமாக சொர்க்கத்தின் ஆடையை பறித்து கொண்டு இருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி உலகிற்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தவறை எண்ணி வெட்கமடைந்து பாவ மன்னிப்பு வேண்டி சில காலம் அல்லாஹ்வின் முன் அழுது கொண்டே இருந்தார்கள். இவரின் வேண்டுதலை ஏற்று அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான். அதன் பிறகு உலகில் ஆதம் மற்றும் ஹவ்வா அவர்களின் மனித சந்ததி ஆரம்பமானது.